Amen. God is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். I welcome all the congregation members, especially I welcome all the new mother and fathers are in our midst. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரங்களோடு கூட இருப்பதாக. ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வாராக. எந்த ஜெப தேவையானாலும் என்னிடத்தில் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க வாஞ்சியாக இருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு நல்ல சாட்சிகளை கேட்டோம். சாட்சிகளை கேட்கிற வேளையில் எனக்கு ஒரு காரியம் ஏற்பட்டது. பயம் என்கிறத அந்த வார்த்தை சிஸ்டர் சிந்தியா ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, பயந்திருந்தேன், பயம் என்னை ஆட்கொண்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பயம் வருகிறது. பயம் என்பது ஒன் ஆஃப் த ஸ்பிரிட் என்று வேதம் சொல்கிறது. த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். இதை நம்ம ஓவர் கம் பண்ண வேண்டும். ஹவு டு ஓவர் கம் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். இன்றைக்கு அதைத்தான் அந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹவு கேன் வி ஓவர் கம் த ஸ்பிரிட், ஓவர் கம்மிங் த ஃபியர். இது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் மாத்திரமல்ல, அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும், கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் அல்ல, மற்றவர்கள் மத்தியிலும் இந்த பயம், கலக்கம், நடுக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த பயத்தை நாம் எப்படி மேற்கொள்வது? பயத்தை குறித்து வேதம் சொல்கிறது, இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி சின். ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? யாரை குறித்து பார்த்து பயப்பட வேண்டும்? The Lord is with us. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். தேவ வல்லமை நம்மோடு கூட இருக்கிறது. தேவ மகிமை என்னோடு கூட இருக்கிறது. பயமின்றி திகிலின்றி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காணப்பட வேண்டும். தைரியத்தோடு கூட காணப்படும். We can able to overcome all the fear of this world. எல்லா பாவங்களையும் நம்மை மேற்கொள்ள முடியும். வாசிப்போமா? அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 7வது வசனம். 2 Timothy chapter 1 verse 7. வாசிங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை. அவர் நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார்? பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். For God has not given us a spirit of fear, but of power and of love and of a sound mind. இந்த வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவராய் இருக்கிறார். தேவன் கொடுத்திருந்த கிஃப்ட், ஒரு கிஃப்ட் ஆஃப் த பவர். என்ன பவர்? இந்த பயத்தை, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பயத்தை மேற்கொள்வதற்கான ஒரு தைரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறதா இருக்கிறது. Where does the fear come? எங்கே இருந்து இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது? பயத்தை தேவன் கொடுக்கிறவர் அல்ல. இந்த பயங்கள், கலக்கங்களை தேவன் ஒருபோதும் கொடுக்கறதில்லை உங்களுடைய வாழ்க்கையில். அவர் எப்போதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். பயம், நடுக்கம், கலக்கம் என்பது நம்முடைய உலக பிரகாரமாக நாம் சிந்திக்கும்போது உலக மனுஷரிடத்திலிருந்து வருகிறதான ஒரு பயமாய் காணப்படுகிறது. இந்த கான்டெக்ஸ்ட்டை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது he was in the prison. அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். அவருடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயும் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். he was a teenager. அவர் யங் ஸ்டேஜில் காணப்படுற தீமோத்தேயுவை அவர் ஸ்திரப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாய் அவர் எழுதுகிறார். அவர் இந்த தீமோத்தேயு ஒரு நடுக்கமான ஒரு சூழ்நிலையிலே, அல்லது ஒரு பெர்சிக்யூட்டட் நிலைமையில், அல்லது இந்த தியாலஜிகளை குறித்து தவறான கருத்துக்களை சொல்லப்பட்டு வருகிற ஒரு நாட்களிலே, இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தீமோத்தேயை திடப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாகத்தான் இந்த வார்த்தைகளை பவுல் தீமோத்தேயுவுக்காக எழுதுகிறார். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். Fear says, பயமானது நம்மை பார்த்து சொல்கிறது, you are not ready. Fear says, you will fail.
Fear says, stay where you are. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு நல்ல ஆவியை கொடுத்திருக்கிறார். ஃபியர் என்பது சாதாரணமான ஃபியர் அல்ல. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமானால், இந்த தியாலஜிக்கல் வேலையில் ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆவி. இந்த பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவியை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும்? வித் த ஸ்பிரிட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை கொண்டு வருகிற ஆவியை நாம் மேற்கொள்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை தேவையாய் காணப்படுகிறது. பயப்படுகிற ஆவியை கர்த்தர் கொடுக்கவில்லை. ஏனென்றால் the fear is not from God. This means fear is not part of our spiritual inheritance, not part of our spiritual life. Fear can be emotional, mental, and spiritual. Here Paul calls it a spiritual because fear influences our thought, our mind, our decisions, and our obedience to God. எப்பொழுதுதான் நமக்கு பயம் வருகிறதோ என்ன செய்ய வேண்டுமானால், we need to draw close to our God. தேவனிடத்திலே நாம் வர வேண்டும். கர்த்தர் நமக்கு திடனையும் பலனையும் தருகிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த பயத்தை போக்குவதற்கு அருமையான ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 41 verse 10 வாசிக்கும்போது, நீ ஆமென் ஆமென். பியூட்டிஃபுல் ப்ராமிஸ் வேர்டு. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. God, I will strengthen you. Yes, I will uphold you. I will help you. I will uphold you with my righteous right hand. I will uphold you with my righteous right hand. என் நீதியின் வலது கரத்தினால் என்னை தாங்குவேன். What a wonderful promise. கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாய் சொல்கிறார். அவர் நமக்கு பலனை தருகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய திகைப்பின் காலத்திலே, நடுக்கத்தின் காலத்திலே, பயத்தின் காலத்திலே அவர் சொல்கிறார், I will at your righteous right hand. என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். தேவனை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் பயப்படக்கூடாது, ஒருபோதும் கலங்கக்கூடாது. பிகாஸ் he is with you. He is at your right hand. உங்கள் வலது பக்கத்தில் உங்களுக்கு நிழலை போல உங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார். There will be no fear. There will be no spirit of fear. எந்த பயத்தின் ஆவியும் உங்களை ஆட்கொள்ளக்கூடாது. பிகாஸ் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கார். எப்பெல்லாம் விசுவாசத்திலிருந்து நாம் பேக் அடிக்கிறோமோ அல்லது விசுவாசத்திலிருந்து பேக் ஸ்லைட் ஆகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பயம் வருகிறோம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னுடைய சகாயர் என்று சொல்லும்போது அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாய் காணப்பட வேண்டும். He has a spirit of the power. ரோமன் சாப்டர் 8 verse 15 வாசிக்கும்போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்கள். ஃபார் யூ டிட் நாட் ரிசீவ் த ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ் அகெயின் டு ஃபியர், but you received the spirit of adoption by whom we cry out, Abba, Father. நாம் அடிமைத்தனத்தின் ஆவி, உலகத்தின் ஆவியை அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நாம் தைரியமாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஃபர்ஸ்ட் பைபிள் ரீடிங்கில் பார்த்தோம், ஜோசுவானுடைய புஸ்தகத்தில் யோசுவா ஒரு சக்சஸராக மோசஸுக்கு வரார். அவர் மிகுந்த பயத்தோடு கூட இருக்கிறார், கலக்கத்தோடு கூட என்ன நடக்குமோ எது நடக்குமோ என்பதை குறித்த ஒரு பயத்தோடு கூட இருக்கிறார். இப்பேற்பட்ட ஜனங்களை நான் எப்படி வழி நடத்துவது, இவர்களை எப்படி நான் கொண்டு செல்வது, அந்த கானான் தேசத்துக்குள்ளாக நான் எப்படி அழைத்து செல்வது என்ற ஒரு பயத்தோடு கூட யோசுவா நிற்கிறார்.
யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யோசுவா 1:9 வசனத்திலே வாசிக்கும்போது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. Be strong and of good courage. Do not be afraid, nor be dismayed, for the Lord your God is with you wherever you go. God is with you. Wherever you go, He will be with you. His presence will go before you. நாம இந்த நியூ இயரில் மெடிடேட் பண்ணோம். The Lord Himself goes before you. He will be with you. நீங்கள் பயப்படவும் கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களோடு கூட வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் எக்ஸடஸ் புத்தகத்தில் 14வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. இஸ்ரவேல் புத்திரர்களிடத்திலே காணப்படுகிற ஜனங்கள் இப்பொழுது எகிப்திலிருந்து கடந்து இந்த செங்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். சமுத்திரத்திற்கு முன்பாக, பெரிய சமுத்திரத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் இது. எக்ஸடஸ் சாப்டர் 14 verse 8 வாசிக்கும் போது, கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை என்ன பண்ணினார்? கடினப்படுத்தினார். அவன்கிட்ட இருந்து தப்பி பிழைச்சி வர்றாங்க, வனாந்தர வழியாக வர்றாங்க. இப்போ பெரிய சமுத்திரத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அகெயின் கர்த்தர் சொல்கிறார், அவரே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார். மறுபடியுமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பிடித்து கொள்ளும்படியாக ஓடி வருகிறான். இன் ஃப்ரண்ட் அவங்களுக்கு பெரிய ஓசை, பின்னாடி பார்க்கும்போது அங்கே பார்வோன் வந்து கொண்டிருக்கிறான். பெரிய வைராக்கியத்தோடு கூட, பெரிய கோபத்தோடு கூட இந்த பார்வோன் வந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். சில வேளையில் மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துவார் என்றாலும், ஆனால் இந்த ஜனங்கள் என்ன பாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவர்கள் பயப்படுகிறார்கள். 10வது வசனத்திலே, பார்வோன் சமீபித்து வருகிறதை போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு பயம், ஒரு கலக்கம் ஏற்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். 107வது சங்கீதத்தில் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் ஆபத்திலே தங்கள் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். தங்கள் நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களை விடுவித்தார். அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். என்றைக்கும் போராட்டங்கள் இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை verse 14 பாருங்கள். 14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord will fight for you, you shall be held free. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக போராடுவார். He will fight for you. Doesn't matter what kind of problem, He will fight you. இப்போ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. இப்போ ஒரே ஒரு ஹெல்ப் தான், எந்த மனிதனுடைய ஹெல்ப்பும் முடியாது. ஒரே ஒரு ஹெல்ப் தான். The help will come from heavens, the maker of the heavens and the earth. Focus on Lord. Focus on the Lord Jesus Christ. கர்த்தரை நோக்கி பாருங்கள், மனுஷரை அல்ல, கர்த்தரை நோக்கி பாருங்கள். The maker of the heavens and the earth, the help will come from there. அங்கே இருந்து உங்களுக்கு பலன் உண்டாயிருக்கிறது, அங்கே இருந்து உங்களுக்கு விடுதலை வருகிறதாயிருக்கு, அங்கே இருந்து உங்களுக்கு சகாயம் வருகிறதாயிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருகிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் பயத்தை போக்குறவராயிருக்கிறார். ஒருவேளை எல்லாரும் பயந்துருக்கலாம், எல்லாரும் இப்போ அழிந்து போக போகிறோம். ஃப்ரண்டில் ஓடுறவங்க கடலில் விழுந்து சாக போகிறோம், பேக்கில் போனால் அங்கே பார்வோனுடைய சேனைகள் கொன்று போடும், தப்பிக்கவே முடியாது. அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். They were cry out unto the Lord. The Lord delivered them from the Pharaoh. அவனுடைய பார்வோனிடத்திலிருந்து அவர்களை விடுதலைத்தார். இன்றைக்கும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, ஐயா எனக்கு உதவி இல்லையே, ஐயா என்ன கலகுகிறேனே, பயப்படுகிறேனே, do not worry, the Lord will be at your right hand. The Lord will at your right hand and He will help you. Yes, I will help you. I will help you and I will lift you up with my righteous right hand. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். The Lord has given us a spirit of power.
சேம் ஸ்கிரிப்சர் நம்ம போர்ஷனில் வாசிக்கும்போது, கர்த்தர் உங்களுக்கு பலனுள்ள ஆவியை தருகிறவராயிருக்கிறார். The Lord has given us a spirit of power. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு பலனை தருகிறவராயிருக்கிறார். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் நமக்கு சாதாரணமாக நம்முடைய பயத்தை நீக்குவதற்கான ஒரு ஆவியை தருகிறவர் அல்ல. பயப்படுகிற ஆவியை தராமல் இருப்பது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பலனை தருகிறவராயிருக்கிறார். ஒரு அருமையான சந்தர்ப்பம் வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் இயேசுவும் சீஷர்களும் படகுல ஏறி செல்லுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சீஷர்களை துரிதமாக படகுல ஏறி அவர்களை அனுப்பும்படியாக சொல்லுகிறார். விச் இஸ் அவர் செகண்ட் பைபிள் ரீடிங்கில் verse 22 இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்பாகவே அக்கறைக்கு போகும்படியாக அவர்களை துரிதப்படுத்தினார். போங்கள் என்று துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ணி ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போன போது தனிமையாயிருந்தால், அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடினால் அலைகளினாலே படகு அசைவுப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திலே வந்தார். காலை வேளை இருக்கலாம், மேபி 2 o'clock or 1 o'clock இருக்கலாம். இயேசு கடலின் மேல் நடந்து வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம், கடலின் மேல் நடக்கிற ஒரு அனுபவம், தண்ணீர்கள் மேல் நடக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதம். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின கர்த்தர் இந்த சமுத்திரத்தின் மேல் நடக்கிறவராயிருக்கிறார். 29வது சங்கீதத்திலே வாசிக்கும் போது, அவர் கடலின் இரைச்சலை அடக்கிறவராயிருக்கிறார். அவர் கடலின் இரைச்சலை அமர்த்துகிறவராயிருக்கிறார். அவர் சமுத்திரத்தின் மேல் நடக்கிறவராயிருக்கிறார். ஆவியானவர் சமுத்திரத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து இந்த சமுத்திரத்தின் மேல் நடந்து வருகிறார். சீசர்கள் அதை பார்த்து ஆவேசம், ஏதோ ஒன்று வருகிறது என்று ஆவேசம் என்று பயந்து கலங்குகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். இன்று கர்த்தர் உங்களோடு கூட சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், பி ஆஃப் கரேஜ், ஐ ஆம், நானே உன்னோடு கூட, பி ஆஃப் குட் கரேஜ், இட் இஸ் ஐ என்று உங்களோடு கூட சொல்கிறார். பயப்படாதீர்கள், நான் தான் உங்களோடு கூட இருக்கிறேன். The Lord our God is with you. The Almighty God is with you. The El Shaddai God is with you. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருக்கிறவராயிருக்கிறார். பேதுரு தகைத்த வேளையில, பயந்த வேளையில கர்த்தர் பேதுருவோடு கூட சொல்கிறார், பேதுருவே பயப்படாது. அப்பொழுது பேதுரு சொல்கிறார், நீரேயானால் நானும் கடலில் நடக்கட்டும், நான் இந்த சமுத்திரத்தின் நடக்கட்டும், நான் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்யட்டும் என்று சொல்கிறார். இயேசு சொல்ல ஒரே ஒரு வார்த்தை தான், கம், வா என்று சொல்கிறார். கம், நீ வரலாம், தைரியமாக வா என்று சொல்கிறார். கடலிலே நடக்கிறான், கொஞ்சம் தூரம் நடக்கிறான். எப்பொழுதுமே நான் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரையே பார்த்து இப்போ பேதுரு இயேசுவை மாத்திரம் பார்த்து நடந்து கொண்டு சென்றிருப்பான். ஆனால் அவனுக்குள்ளே எந்த பயமும் வராது. நோ ஃபியர் ஆஃப் ஸ்பிரிட் அவனுக்குள்ளே வந்திருக்க. ஹி லுக் அட் த ஸ்டோம், அந்த புயலை பார்த்தான், கடலிலே சமுத்திரம் அசைவாடுகிறதை பார்க்கிறான். அப்பொழுது அவனுக்குள்ளே அவிசுவாசம் வந்து விடுகிறது. எப்பொழுதெல்லாம் உலகத்தை பார்க்கிறோமோ அல்லது உலகத்தினுடைய ஸ்டோமை பார்க்கிறோமோ நமக்குள்ளே ஒரு அவிசுவாசம் வந்து விடுகிறது. பயம், திகில் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து விடுகிறதாய் காணப்படுகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறவராயிருக்கிறார். அந்த பயமுள்ள ஆவி உலகத்திலிருந்து வருகிறதாய் காணப்படுகிறது. உலகத்தை நோக்கி பார்க்கிற வேளையிலே பயம் அவனுடைய ஆட்கொண்டது. எனவே கடலிலே மூழ்கிவிட்டான். ஒரு அவிசுவாசம்தான், ஒரு பயம்தான். ஒரு பயமும் இந்த டவுட்டும் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கையானது கீழே விழப்போகிறதா இருக்கிறது. கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல. ஈவன் தோ டவுட்ஃபுல் சிச்சுவேஷன், ஈவன் தோ யூ ஹாவ் ஃபெயில் யுவர் லைஃப், காட் வில் லிஃப்ட் யூ. கர்த்தர் உங்களை வலது கரத்தை பிடித்து நான் உங்களுக்கு உதவி செய்கிறவராய், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று உனது வலது கரத்தை பிடித்து அவர் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். பேதுருவை அப்படியே கையை பிடித்து தூக்கி அவனை தூக்கி விடுகிறார். விழுந்து போன அமிழ்ந்து போகிற இந்த பேதுருவை அப்போஸ்தலனை அவர் தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும்
பயத்தின் நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அருமையான சிஸ்டர் அந்த சாட்சியை சொல்லும்போது சொன்னார், நான் பயம் என்னை சூழ்ந்து கொண்டது, என்ன நடக்குமோ என்ற ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஜாபை குறித்த ஒரு பயம் இருக்கலாம், ஃபியூச்சரை குறித்த ஒரு பயம் இருக்கலாம், ஃபேமிலியை குறித்த ஒரு பயம் இருக்கலாம். வாட் எவர் த சிச்சுவேஷன் டசன்ட் மேட்டர், ஃபோக்கஸ் ஆன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஹீ வில் டெலிவர் யூ அண்ட் ஹீ வில் சேவ் யூ. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை கைவிடுவதே இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுவதே இல்லை. யூ ஷால் நாட் பி அஷேம்டு. நீங்கள் வெட்கப்படுவது இல்லை, வெட்கப்பட்டு போவதும் இல்லை. த லார்ட் அவர் காட் இஸ் வித் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார், அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு சின்ன ஒரு பயம்தான், அந்த பயத்தினாலே அவன் அழிந்து போகிறவனாய் இருக்கிறான். ஆனால் நான் சின்ன பயம் வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். And again, God has given us a spirit of love and sound mind. கர்த்தர் உங்களுக்கு அன்பையும் தெளிந்த புத்தியும் தருகிறவராயிருக்கிறார். God has given us a spirit of love and a sound of mind. கர்த்தர் உங்களுக்கு நல்ல அன்பான கிருபைகளை தருகிறவராயிருக்கிறார். There is a important things in the fear and love. Fear and love எப்போதுமே ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணும். Please open the Bible, 1 John chapter 4 verse 18. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயமில்லை. இது ஜஸ்ட் ஆப்போசிட். பூரண அன்பு உங்கள் பயத்தை புறம்பே தள்ளிவிடும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. இப்போ அன்பு நம்மிடத்தில் வாழ்க்கையில் வரும்போது இந்த பயம் நம்மை விட்டு ஓடி போகிறதா இருக்கிறது. ஆமென். அன்பிலே எந்த விதமான பயமும் இல்லை. அன்பு பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறதா இருக்கிறது. There is no fear in love, but perfect love cast out fear, because fear involves torment. But he who fears the Lord has been made perfect in love. கர்த்தர் பூரண அன்பை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அன்பிலே பயம் இல்லாது காணப்படுகிறதா இருக்கிறது. எப்பொழுதும் பயப்படுகிற வேளையிலே, கலக்கத்தின் வேளையிலே நம்முடைய தேவனை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக நாம் பற்றி கொள்ள வேண்டும். பவுல் இதை பிலிப்பியருக்கு எழுதும்போது எழுதுகிறார். 4வது அதிகாரம் 6வது 7வது வசனத்திலே வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். And the peace of God which surpasses all understanding will guard your heart and minds through Christ Jesus. Amen. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்து கொள்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பவுல் எழுதும்போது ரோமருக்குள்ளே 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் இன்னொரு அருமையான சத்தியத்தை இங்கே பவுல் எழுதுகிறார். ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்குத்த வேஷம் தெரியாமல் இவ்வுலகத்தை சார்ந்தவர்களாக இல்லாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்றதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். ரினியூ என்று சொல்கிறார். உங்கள் மனம் புதிதாகிறனாலே, உங்களுடைய இருதயம் புதிதாக்கப்படுகிறனாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தர் உங்களை புதிதான மனிதர்களாக மாற்றுகிறவராயிருக்கிறார். He will give you a new heart. He will give you a new power. He will give you a new strength. He will give you a new peace of mind. கர்த்தர் உங்களுக்கு நன்மையானவைகளை தருகிறவராயிருக்கிறார். இந்த சம்பவம் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் வருகிற சம்பவம். மார்க் எழுதின விசேஷத்தில் இன்னொரு சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய விசேஷங்களோடு கூட டிராவல் பண்ணுகிறார். அந்த ஷிப்பில் அவர் ட்ராவல் பண்ணுறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35லிருந்து 41வது வசனம் வாசிக்கும் போது, இங்கே சீஷர்களோடு கூட இயேசு கிறிஸ்து இந்த கலிலேயா கடலிலே சென்று கொண்டிருக்கிறார். நடு இரவேளிலே புயல் வருகிறது, ஸ்டோம் வருகிறது, மழை வருகிறது. இயேசு கிறிஸ்துவோ அந்த படகிலே தலையணையை வைத்து நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார். படகு ஆடி அசைவாடுகிறது, புயல் ஓங்கி அடிக்கிறது. இயேசு அதை குறித்து கவலை அற்றவராக அவர் படகிலே தலையணையை வைத்து அவர் தூங்கி கொண்டிருக்கிறார்.
சீஷர்கள் பயப்படுகிறார்கள், தேய்க்கிறார்கள். பயத்தோடு கூட இயேசுவை தட்டி எழுப்புகிறார். ஐயரே, நாங்கள் பயப்படுகிறோம், நாங்கள் கலங்குகிறோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள். ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் அவிசுவாசப்பட்டீர்கள்? நான் தான் உங்களோடு கூட இருக்கிறேனே. அவர் சொல்கிறார், கடலை பார்த்து சொல்கிறார், இறையாதே அமைதலாயிரு. இறையாதே அமைதலாயிரு. த ட்ரூ ஃப்ரேஸ் தான் மிக முக்கியமான வார்த்தை. எப்பேற்பட்ட பிசாசுகள் உங்களுக்கு முன்பாக நின்றாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், இறையாதே அமைதலாயிரு. இறையாதே அமைதலாயிரு, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். The Lord our God is with you. அவர் உங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். Do not panic about the world. Do not panic about the people. The mighty God, everlasting Father is with us. The God has not given you a spirit of fear, but of power, love, and a sound mind. கர்த்தருடைய பாதத்திலே வரும்போது, விசுவாசத்தோடு கூட தைரியமாக வரும்போது, கர்த்தர் உங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி உங்களோடு கூட பேசி உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Let's all stand and commit our life.